இந்த மகான் சாமையான்னு பேர். இந்த மகான் வாழ்ந்தது கோயம்புத்தூரில். இந்த மகானோட சமாதி பன்னிமடை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த மகான் சமாதி ஆயிட்டார். எப்போ? 1937 ஆகஸ்ட் 15 சமாதி ஆயிட்டார். சமாதி எப்படி பண்ணணும்னு தெரியல. சாதாரணமாக ஒரு மனுஷனை வைக்கிறது போல வச்சு குழிய முடிட்டாங்க. இவருக்கு யார் குருநாதர்? சிவானந்த பரமஹம்சர். அவர் தான் தீட்சை கொடுத்தார். ஒரு குருவுக்கு தன்னோட சீடனோட நடவடிக்கைகளை எந்த இடத்தில் இருந்து கொண்டாலும் உணர்ந்து கொள்ள முடியும். தன்னோட சீடன் எப்படி இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்கெல்லாம் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டுருவாங்க. அப்போ மலேசியாவுக்கு போயிருக்கார் சிவானந்த பரமஹம்சர். அவருக்கு அங்கே ஒரு ஞான திருஷ்டியில் தெரியறது, தன்னோட சீடன் சாமையா சமாதியாகிவிட்டான். ஆனால் சமாதி அப்படின்னு முறையாக செய்யாமல் ஒரு மனிதனுக்கு உண்டான நடைமுறைகளை கொண்டு சமாதி செய்திருக்கிறார்கள்னு அவருக்கு தெரியறது. அங்கிருந்து தனது பயணம் பலகாலம் இருந்ததை முடிச்சுண்டு திரும்புகிறார் ஊருக்கு. எங்க கோயம்புத்தூருக்கு வர்றார். ஒரு 3 மாதம் கழிச்சு வராராம். இப்போ ஆகஸ்ட் 15 சமாதி, ஒரு 3 மாதம் கழிச்சு சிவானந்த பரமஹம்சர் வரார். அதாவது இவருடைய குருநாதர் வரான்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் வரவேற்று அவரை கூட்டின்னு வராங்க, சமாதிக்கு கூட்டின்னு வராங்க. இந்த சமாதி எப்படி செய்யப்பட்டது கேட்கிறார். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்கிறாங்க, இவருக்கு இப்படிலாம் சமாதி பண்ணக்கூடாது, இவருக்கு சமாதி வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தோண்டுங்க, இதை தோண்டுங்க, மண்ணை எடுங்க அப்படிங்கிறாராம். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் மண் எடுக்கிறாங்க. உள்ள சாமையா காணப்படுகிறார். சாமையா எப்படி இருக்காராம், அவருடைய உடம்பை தொடராராம். யாரு? சிவானந்த பரமஹம்சர். ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலையில் காணப்படுகிறது உடம்பு. அப்படின்னா உடம்புல ஜீவன் இருப்பது போல காணப்படுகிறது. இவர் என்ன பண்றாராம், சிவானந்த பரமஹம்சர், என்னடா தன்னோட சீடனுக்கு இப்படி சமாதி பண்ணிட்டாங்க, முறையா பண்ணணுமே அப்படின்னு என்ன பண்றாராம், அந்த உடலை அவரோட கையை தொடுகிற போது, தன்னோட சீடனோட கையை தொடுகிற போது சாமையாவுடைய கண்களிலிருந்து ஜலம் விழுகிறதா. அப்படின்னா பாருங்க, 3 மாதம் சமாதிக்குள்ள இருக்காரு. 3 மாதம் சமாதிக்குள்ள இருக்காரு, மண்ணு வச்சு மூடிட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? மூச்சு விட முடியாது, உணவு இல்லை, ஒண்ணுமே இல்லை, போயிருப்போம். ஆனால் அவர் அப்படியே இருக்கார். ஏன் அப்படி இருக்கார்? தனக்கு சரியான சமாதி முறை பண்ணல, தன்னோட குருநாதரும் இல்லை, குருநாதரையும் பார்க்க முடியல அப்படின்னு இருக்கிற போது அவருடைய ஜீவன் பிரியாமல் காத்து கொண்டிருக்கிறது. இவர் தொட்டு எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த முறையை சொன்ன பிறகுதான் அந்த ஜீவன் பிரிந்ததாம். அதாவது ஒரு சீடன் ஒரு குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமது கலாச்சாரத்தில், ஒரு சித்தர்கள் சம்பிரதாயத்தில் ஒரு குருதான் சீடனை நல்வழிப்படுத்துகிறவர். அந்த சீடன் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ போகணும், எப்போ வரணும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் மாணவர்னு நம்ம பார்க்குறோம், ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு பல்கலைக்கழகத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குருகுலத்தில் குரு சீடன் அந்த ரிலேஷன்ஷிப், அதை நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு இருந்த குருகுல முறை இன்னைக்கு கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட ஞானம் கிடையாது. ஞானம் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? அறிவு இருக்கு. ஆனா அது எல்லார்கிட்டையும் இருக்காங்கிறதும் கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு பேர் அறிவுன்னு பேரு. ஒரு குருகுல கல்வி முறையில் நாம் பகிர்ந்திருந்தால், பல கலைகளை கற்றிருந்தால் நமக்கு ஞானம் கிடைத்திருக்கும். ஒரு ஞானம் அப்படிங்கிறது தான் நமக்கு இறுதி காலத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அறிவு கிடையாது.
நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், போட்டிக்கு போகிறோம், விளையாடுறோம், ஓட்டத்தில் கலந்துக்கிறோம், வாலிபால், பேட்மிண்டன் எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்குகிறோம். அது ஞானமா? கிடையாது, அறிவு, கால்குலேஷன், அறிவு, நாலேஜ், அதுக்கு பேர் அது. ஆனால் அந்த ஞானம் பாருங்க, அந்த ஞானத்தை கொண்டிருந்த காரணத்தினால், ஒரு ஞானியாக வாழ்ந்த காரணத்தினால், அந்த சாமையா அப்படியே இருந்து குருநாதரின் வருகைக்காக காத்திருந்து பிற்பாடு சமாதி அமைகிறது. அற்புதமான மகான். கோயம்புத்தூர்ல இந்த இடத்துக்கு நீங்க போகணும். பன்னிமடை என்கிற பன்னீர் மடை. கோயம்புத்தூர்ல கணுவாய் அப்படிங்கிறது முக்கியமான இடம். அந்த கணுவாயிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மகானுடைய சமாதி காணப்படுகிறது. நமது தேசத்திற்கு சுதந்திரம் கிடைக்கப் போவதை 10 வருடத்திற்கு முன்னால் சொன்ன மகான். அற்புதமான அந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் சிவலோக பண்டாரம் அப்படின்னு பேர். இந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்கு? தென்காசி பக்கத்தில் கீழப்பாவூரில் அமைந்திருக்கிறது. நாளைய தினத்தில் சிவலோக பண்டாரத்தை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.